கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நியாயம் கிடைக்கும் மாசாணி அம்மன் கோயில். தென்னை மரத்தொப்புகள், வயல்வெளிகள், மலைக்குன்றுகள் என்று பசுமையும் எழிலும் நிறைந்த கவின்மிகு பூமி பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனைமலை. மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு. ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மாசாணி அம்மன் கோயில். பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சியளிப்பாள். ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்கும் காண முடியாதபடி 17 அடி பிரம்மாண்ட உருவத்துடன் சயனக்கோலத்தில் அருள் புரிகிறாள் மாசாணி அம்மன். அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது. அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுகிறான். அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள். ஆடி மாசி மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி என்றில்லை, தினமும் மாசாணி அம்மன் கோயிலில் திருவிழா கோலம் தான். நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசித்து வழிபட்டு செல்கிறார்கள். தீராத குடும்ப பிரச்சனை, மனக்குறைகள், நம்பிக்கை தோறும் பொருள்களை களவு கொடுத்தல், பகை என்று வருத்தத்தோடு வரும் பக்தர்கள் கோயிலில் மகா மண்டபத்தில் இருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள். வேறு எங்கும் இல்லாத வழிபாட்டு முறை இது. மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் என்பது நம்பிக்கை. தமது மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்கிறார்கள். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 100 கிராம் மிளகாய் ஆகியவற்றை கோயிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள். பிறகு கோயிலுக்கு முன் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள். அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நிதியை நிச்சயம் வழங்குவாள் என்று மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள். மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள். மயானத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் மாசாணி அம்மன் என்று இந்த நீதி தேவதை அழைக்கப்படுகிறாள். பக்தர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் மாசாணி. அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.